ரீசெண்டாக ஒரு தாய் அவட மகள் 21 வயது மகள் அழைத்து கொண்டு கவுன்சிலிங்காக கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த தாய் என்கிட்ட சொன்ன விடயம் என்னன்னா, சார், ஏண்ட மகள் சில நேரங்களில் நான் எந்த தவறுமே செய்யாமல் நான் அவக்கு எந்தவித அநியாயமும் செஞ்சதில்லை. ஒரு தாயா என்ற கடமையை எவ்வளோ 100% செய்யலுமோ அவ்வளோ 100% செய்கிறேன். ஆனால் சில நேரங்களில் என்னோட கோபம் காட்டுறா, கத்திப்பாயிரா. ஆக முக்கியமாக சார், நான் நோட் பண்ணினேன், நான் எங்கேயாலும் வெட்டிங் ஃபங்க்ஷன்களுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிற நேரங்களில் தான் கூடுதலாக இந்த மாற்றம் வந்து அவட்ட இருக்குது. என்னென்னு விளங்குதில்லை. அதுக்காகத்தான் சார் நான் இந்த மகளுக்கு சம்மந்தமாக தான் இதை எடுத்துக்கொண்டு வந்தேன் கவுன்சிலிங்னு சொன்னால், மகள் வெளியே உட்காந்து கொண்டிருக்கிறார் சார், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன். இப்போ நான் சொன்னேன், ஓகே, இதை நோட் பண்ணிவிட்டு, ஓகேம்மா, நீங்கள் மகளை கூட்டிக் கொண்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் மகளோட தனியாக கதைக்கிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேண்ணா, மகளோட நான் கதைக்கிறேன், அவங்களோட பெயர் அதெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் கவுன்சிலிங் மெத்தடில் எல்லாத்தையும் கதைச்சி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அவளோட டீப் மைண்ட் இருக்கக்கூடிய விடயத்தை ஃபைன் பண்ணினேன். என்னென்னு சொன்னால், அந்த மகளுக்கு அவட உம்மோட மேலே ஒரு பொறாமை ஒன்று இருக்குது. இது நீங்கள் சொன்னால் இதை எப்படி பார்த்துக்கொள்வீங்க? ஒரு மகள் தாயிட மேலே பொறாமைப்படுவாவா அப்படின்னு நினைப்பீங்க தானே? இது சைக்காலஜிக்கல் வியூவில் ஒரு கொமனான ஒரு விடயம். இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு மனித இயல்புன்னுவாங்கள, நேச்சர். அந்த மனித இயல்பில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஏங்கதா, இது ஒரு தாய்க்கு தாண்ட மகளிட மேலேயும் வரலாம், மகளுக்கு தாயிட மேலேயும் வரலாம். பொதுவாக பெண் பிள்ளைகள் மத்தியில் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இதுதான் உண்மை. ஓப்பனாகவே நான் சொல்லணும்னு சொன்னேன். ஆண் பிள்ளைகள் மத்தியில் ஒரு மகன் தந்தையோட பொறாமப்படுறதோ, தந்தை மகனோட பொறாமப்படுறதோ வெரி வெரி ரேர். அது ஆக குறைவு. இந்த பெண் பிள்ளைகள் தாண்ட தாயோட சில சந்தர்ப்பங்களில் பொறாமப்படுவாங்க. வேணதான் என்ன நான் ஃபைன் பண்ணி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கொண்டு போகிற நேரம், அவங்களோட உம்மா, அந்த கேர்ள்ட உம்மா, அவள் உடுக்கிறது வேணதான், அவள் அழகாக உடுத்தா இந்த மகளுக்கு பிடிக்காது. அவள் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் மேக்கப் பண்ணினா மகளுக்கு பிடிக்காது. வேணதா, அதுக்கு ரீசன் என்னென்னா, பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் போகிற நேரத்தில் சில பேர் சொல்லிக்கிறாங்க, உன்னை விட ஒரு உம்மா அழகாக உடுத்துருக்குறாங்க, அவன் உடுப்பு அழகாக இருக்குது, வேற உனக்கு அப்படி சாய்ஸ் பண்ணிருந்துச்சு தானேன்னு உம்மாவை மகளை கம்பேர் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் கதைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கிறது. இதனால் இவக்கு தாண்ட உம்மாட மேலே ஒரு கோபமும் பொறாமையும். இவன் என்னை விட அழகாக கொடுக்குறா, என்னை விட அழகாக இருக்கிறா. பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் அல்ல, சில பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆடையில் ஒரு உடுக்கிறதுல ஒரு பொறாமத்தனம் வரும், நகை போடுறதுல ஒரு பொறாமத்தனம் வரும். அதில் அது ஒரு இயற்கையாக மாறுற ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது பெண்கள் மத்தியில் அதிகமாக பார்க்கலாம். ஒரு பெண் இன்னொரு பெண் அழகாக உடுக்கிறத விரும்புகிறது ஆக குறவு, பாராட்டுறதும் ஆக குறவு. அதை ஒரு சில பெண்கள்கிட்ட மட்டும்தான் நான் கண்டிருக்கிறேன். ஒரு பெண் இன்னொரு பெண் நல்ல இது உங்களோட ட்ரெஸ் நல்ல அழகாக உடுத்து இருக்கிறீங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பாராட்டுறது ஆக குறவு. அழகு உடுத்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அது அழகுன்னு பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் மோத திருப்பி கொள்வாங்க, பேச மாட்டாங்க அப்படின்டுவாங்க. விளங்குதா? அதை நான் ஃபங்க்ஷன் பண்ணி கூட நான் நோட் பண்ணிக்கிறேன், சைக்காலஜிஸ்டா. ஓகே, அதனால் சைக்காலஜி ரீதியில் அது என்னென்னு சொன்னேன்னா, அது ஒரு நோயோ இல்லாட்டி அது ஒரு இதோ மனத்தாக்கமோ அல்ல, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷன் அப்படி ஒன்றும் அல்ல. பட் அது என்னன்னு சொன்னால், அந்த பெண்களுக்குரிய தன்மையில் உள்ள அந்த ஒரு தன்மையாக வளர்ந்து வந்துருச்சு. ஆண்கள்கிட்டையும் இல்லாமல் இருக்கிறது, ஆனால் மிக குறைவு. 100 ஆண்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஆண்கிட்ட இருக்கலாம். ஆண்கள் உடுக்கிறதுல பொறாமப்பட மாட்டாங்க, இன்னொரு ஆண் உடுக்கிறதுல பொறாமை, அவங்களுக்கு அதை பற்றி டோன்ட் கேர், பாப்பாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழிய ஆண்கள்கிட்ட அந்த தன்மை மிச்சம் குறைவு. அதனால் பெண்கள்கிட்ட இந்த தன்மை எப்படின்னு சொன்னேன்னா, இப்போ சில சைக்காலஜிகள் இருக்குது பெண்கள் சம்மந்தப்பட்ட மன அமைப்பு, அவங்க திங்க் பண்ணுறது,
ஆண்கள் திங்க் பண்ணுறது அப்படி. அப்போ இந்த பெண்ணுக்கு நான் வந்து அந்த மகள்கிட்ட கேட்குறேன், இந்த மகளுக்குள்ள பிரச்சனை அதுதான் என்னென்னா, என் உம்மா அழகாக உடுக்கிறது, என் உம்மா அழகாக இருக்கிற என்னை விட அழகாக இருக்கிற உடுத்தா என் உம்மா தான் எங்கெல்லாம் போனால் பார்க்குறாங்க, என்னைய பற்றி பேசுகிறாங்க, இல்லை என் உம்மா என்னையும் கம்பேர் பண்ணுறாங்க. எனக்கு அதுதான் கோவம், அதுதான் வைராக்கியம். சரி, அதுதான் எனக்கு வந்து பிடிக்குது. இல்லை அவங்களோட ஏஜுக்கு அவங்க அப்படி உடுக்க தேவையில்லை தானே சார் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாட மகள். அப்போ நான் அவருக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினேன். வேணதான் விளங்கப்படுத்திட்டு அவள் யூனிக்ன்றதை அவருக்கு நான் சொன்னேன். நீங்கள் யூனிக்கான கேர்ள் தானேம்மா, வேங்க உமாவும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் யூனிக், உமா யூனிக், உமா வேறு நீங்கள் வேறு. சரி, எங்கேயும் போனால் தாண்ட தாய் வந்து நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணும்னு விரும்புகிறது ஒரு சந்தோஷம் தானே, வேங்கதான். ஓகே, அப்போ அதை நான் வந்து அந்த அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கவுன்சிலிங் நல்லா விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு நான் வந்து அவருக்கு கம்ப்ளீட்டாக மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அந்த தாட்ஸை ஃபுல்லாகவே இல்லாமாக்கி அதுக்கு பிறகு நான் வந்து அந்த அவளோட மகளை வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளோட உமா கூப்பிட்டு தனியை கதைச்சி விளங்கப்படுத்துறேன். இதுதான் அவனோட மகள்கிட்ட இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய விஷயம், வேங்கதா. அப்போ அவக்கே ஷோக், வேங்கதா. சரி, இப்படி மீக்கிறதா புள்ள என மகள் தன் இடமையில பொறாமப்படுறாவே. நான் சொன்னேன் இல்லை, அது வந்து பொறாமைன்ட்டு பார்க்கக்கூடாது, அது நேச்சுரல் தன்மை உண்டு, நீங்கள் இயற்கையான தன்மை உண்டு. நான் அவருக்கு இப்போ விலகப்படுத்திக்கிறேன், அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்ளலாம், வேங்கதா அப்படின்னு சொல்லிட்டு அவக்கும் தாண்ட மகளோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணுன்றதை விளங்கப்படுத்திக்கிறேன். இது சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொன்னால், பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கு இது ஒரு அனுபவம் தான். பார்க்கலாம், நீங்களே வாட்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த விடயத்தை. அதுக்குன்னு சொல்லி கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மனநோய் அல்ல, இது அப்படி ஒன்றுமே அல்ல. ஒரு மனிதனுக்கு இயற்கையான முறையில் ஒரு பொறாமைத்தன்மை உண்டு இருக்கிறது வந்து அவனுடைய அது நேச்சர். தான் அது இன்னொருத்தருக்கு ஆபத்தாகிற நேரம் தான் அது பிரச்சனையாக மாறுமே தவிர அதை நான் மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும், இதாகி கொள்ளணும்ன்றதை நான் தெளிவுபடுத்தி கொள்கிறேன். ஓகே, அதனால் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பிள்ளைகள் தாண்ட உம்மா அழகாக இருக்கணும்னு நினைங்க, சரியா? தாண்ட தாய் அழகாக இருக்கணும், தாண்ட தாய் ஒரு இடத்துக்கு போனாண்டா அவள் அழகு கொடுத்துருக்கணும், உங்களோட உம்மாவாண்டு கேட்கணும் அப்படின்னு நினைங்க, வேங்கதா. பாராட்டுங்க. அடுத்த ஆட்கள் அழகாக கொடுத்தாலோ அழகாக இருந்தாலோ அவங்கள பாராட்டுங்க. நன்றி சொல்கிறது இருக்குது தானே, அது உங்களோட மனசில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை பாராட்ட இறைவன் உங்களையே தான் மேம்படுத்துவான், வேணதான். இன்றைக்கு அந்த தன்மைகள்ட்டு இல்லைன்னா ஒருத்தரை பாராட்டுறது வேணும். ஒருத்தர் டேலண்ட்டை பாராட்ட மாட்டாங்க, ஒருத்தரோட இதை வெல்கம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அதோட பொறாமை தான் மனசுலேயே வெந்து கொள்வாங்க. ஓகே சார், பாராட்டுங்க. ஓகே, நான் மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம்.